வணக்கங்க. போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காசிமேட் ட்ரிப்பை பற்றியும் ப்ளஸ் அங்கே நம்ம இந்த மீனை வாங்கினதை பற்றியும் போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனை வந்து நம்மளே க்ளீன் பண்ணி கோடுலாம் போட்டு மீனில் இதை எப்படி ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மீனை நம்ம இஷ்டம்தான், கோடு எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஸோ ஒரு பக்கம் ஒரு மாதிரி போட்டிருக்கேன், இந்த பக்கம் வந்து ஸ்லைஸாக போட்டிருக்கேன். ஸோ இது சின்ன மீனில் தான் கஷ்டம் கோடு போடுறது. பெரிய மீனில் நம்ம கத்தி, ப்ராப்பரான கத்தி நம்மக்கிட்ட இருந்ததுன்னா, பழகின கத்தி, ஈஸியாக போட்டுடலாம் கோடு. ஸோ இந்த கத்தியே எனக்கு ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டேன். இதை கட் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு, இந்த மீன் கட் பண்ணுறதுக்குள்ளே. ஸோ இப்போ இந்த மீனுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற, பொதுவாக நாங்கள் வந்து வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் தான் எல்லாத்துக்குமே, குழம்புக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மிளகாத்தூள் வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு. உப்பு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுன்றத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும் அதில் நம்ம. அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு, லெமன் ஒரு 1/2. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் திக்காக, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் கலந்து வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதை வந்து நல்லா நம்ம ரொம்ப மசாலாவும் போடக்கூடாது. உள்ளெல்லாம் நீங்கள் மசாலா போடக்கூடாது, ரொம்ப போடக்கூடாது. போட்டுட்டு எடுத்துடலாம். ஸோ இதில் நான் இப்போ போட்டுட்டு எடுத்துடுவோம் பாருங்கள். நல்லா போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டுட்டு உள்ளாரே நல்லா நீங்கள் மசாலா போட்டு இது பண்ணிடணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன், பொதுவாக மீன் எந்த இதுவாக இருந்தாலும், சிக்கன் 65 மீன் எதெல்லாம் மசாலா போடுறோமோ அதெல்லாம் வந்து நம்ம மேரினேஷனுக்கு டைம் கொடுக்கணும், ஊறுறதுக்கு. ஸோ இதை நாங்கள் ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம். வேறு வேலை இருந்தது. ஸோ அந்த டைமில் இது நல்லா ஊறிடுச்சு. ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம் ஊறுறதுக்கு. நல்லா ஊறி இருந்தது. ஸோ அதனால் மேரினேஷனுக்கு நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 மணி நேரம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மீன் நல்லா ஊறிடும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஊறினா மசாலாலாம் உள்ளே இறங்கியிருக்கும். நமக்கு ஃப்ரை பண்ணும்போதும் அது ஈஸியாக வந்துடும். பொதுவாக பார்த்திங்கன்னா மீன்களை வந்து இப்போ நிறைய பேர், எனக்கு தெரிஞ்சவங்க கூட மீனை வந்து ஃப்ரை பண்ணிடுறாங்க, எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துடுறாங்க. ஸோ அப்படி பண்ணுறத விட நம்ம வந்து பண்ணிங்கன்னா தோசைக்கல்லில் மீனை வந்து வறுத்து எடுக்கிறோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே வந்து தனியாக இருக்கும். ஸோ இந்த மீன் வறுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடலை எண்ணெய் தான் எடுத்துருக்கோம். நல்லா ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும் மீனை. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி மீனை மேலே மட்டும்தான் வெந்திருக்கும், உள்ளே வெந்திருக்காது. ஸோ அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் பொறுமையாக நீங்கள் வறுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நல்லா வந்துடும். இந்த மீன் வந்து எங்களுக்கு இந்த கல் சைஸ் வந்துடுச்சா, அதனால் வந்து அதேமாதிரி இந்த அடுப்பை வந்து நமக்கு அதாவது இதில் தான் இருக்குது, கரெக்டாக சென்டரில் தான் வந்து தீ உரைச்சிது. அதனால் சென்டரில் தான் வந்தது. நானே மீன் இந்த பக்கம் அந்த பக்கம் தலை பக்கம் அப்படி இப்படி மாற்றி தான் நம்ம வறுக்க முடிச்சுது. இது சின்ன மீனாக இருந்தால் ஈஸியாக இருந்திருக்கும். இதை ஒரு சாதா அடுப்பில் தான் செஞ்சுருக்கணும். பெரிய மீன் சொல்லிட்டு வேறு ஒன்று அடுப்பு வச்சு ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த இடம் தான் கீழே ஒட்டிக்கிச்சு. நீங்கள் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கஷ்டமாக தான் இருந்துச்சு. 2 கரண்டி வச்சு தான் ஆள் கூட பிடிச்சிருச்சு. ஸோ அங்கே பார்த்தா தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. நல்ல சென்டரில் மட்டும்தான் நமக்கு நல்லா தீ உரைச்சிது.
வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம அப்படி தான் பண்ண முடியும், வேறு ஆப்ஷனே இல்லை. நானும் அதை எடுக்க ட்ரை பண்ணேன், எடுத்தால் மொத்தமாக வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி மீன்னா இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் செஞ்சு சாப்பிட்றது. பொதுவாக சின்ன சின்ன மீன் போது இந்த மாதிரி மகாது பீஸ் போட்டு தான் ட்ரை பண்ணி சாப்பிடுவோம். ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ நீங்கள் கூட இந்த மாதிரி மீன் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா ஒரு சிங்கிள் மீனை அழகாக வாங்கி அங்கேயே நீங்கள் வீட்டில் கத்தியில் நீங்களால் கட் பண்ண முடியலன்னா நீங்கள் அங்கேயே கரெக்டாக இந்த ஒரு மீனை மட்டும் கட் பண்ணி கோடு போட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நீங்களே வறுத்துக்கலாம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மீன்லாம் நீங்கள் கடையில் சாப்பிடும்போது என்னென்னா எந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. இன்னொன்று மீன் வந்து எப்போ வாங்கின மீன் தெரியாது. ஸோ அதெல்லாம் விட நம்மளே மீன் நல்ல ஒரு மீனாக வாங்கி இந்த மாதிரி ஒரு நல்ல நம்ம சமைச்சு சாப்பிடும்போது ஒரு நல்ல ஃபேமிலியோட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நமக்கு. ஸோ நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நம்ம வறுத்துட்டு இது கொஞ்சம் சும்மா ஒரு வாசனைக்காக கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நம்ம இது பண்ணால் கொஞ்சம் வாசம், அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீனில் இருக்கும். கொத்தமல்லி கார்னிஷ் பண்ண வைக்கலாம் வச்சுட்டு கருவேப்பிலை போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இது வரும். நன்றிங்க. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. வணக்கம்.